இயேசுவுக்கே நன்றி. நம்ம இப்போ எங்க இருக்கிறோம்னா, ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலுங்க. சென்னையில சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல வாசல்ல தான் இருக்கோம். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்டுங்களுக்கு அட்டெண்டரா வர்றவங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்டுங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல உணவு குடுத்துருவாங்க. ஆனா, அந்த அட்டெண்டருக்கு வந்து அவங்க கிட்டயே பொருளாதாரம் எதுவுமே இருக்காது. அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, ஒருவேளை அந்த சாப்பாட் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாங்கன்னா, அந்த காசு போயிடுச்சுன்னா, அவங்களுக்கு வந்து மத்த செலவு காசு இல்லாம போயிடும். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைய கருதி, ஒரு நண்பர் வந்து கடந்த 5, 6 வருஷமா வந்து டெய்லி ஒரு மினிமம் வந்து ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுறாருங்க. டெய்லி மினிமம் ஒரு 1000 பேருக்கு. அது எப்படி எப்படி போடுறாரு என்னன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப நானும் என் ஃப்ரெண்டும் மாசத்துக்கு 2 நாள், எங்களால முடிஞ்சது ஒரு 2 நாள் லஞ்ச் நாங்க எடுத்துக்கிறோம். லஞ்ச் மட்டும் இல்லாம நைட்டு டின்னர். இப்போ நீங்க லஞ்ச்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேசரி, தயிர் சாதம், பிரிஞ்சி சாதம், 2 வாழைப்பழம், கஞ்சி, இவ்வளோ அற்புதமா வந்து அவ்வளோ நேச்சுரலா சமைச்சு குடுக்குறாங்க. ஸோ அதே மாரி நைட்டு டின்னரு, இட்லி, ஆ இடியாப்பம், தேங்காய் பாலு, இந்த மாரி ஆர்கானிக்கா ஒரு பேஷண்ட்டோட அட்டெண்டர்களுக்கும் சாப்பாடு அவ்வளோ அற்புதமா போடுறாங்க. ஏன் இத வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் குடுக்குறோம் அப்படின்னா, நீங்களும் வந்து ஏன்னா நம்ம எவ்வளோ பேரோட பிறந்த நாள் கொண்டாடுறோம், நம்ம பிள்ளைங்களோட பிறந்த நாள் கொண்டாடுறோம், நம்ம எவ்வளோ ஃபங்க்ஷன் பண்றோம். அதுக்கு வந்து நம்ம ரோட்ல போயிட்டு நெறைய பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா சோறு போடுறோம். அதுல வீட்ல இருக்கிறவங்கலாம் வந்து சாப்பிட்டு போவாங்க. வீட்ல சாப்பாடு இருந்தா கூட வந்து சாப்பிட்டு போவாங்க. ஆனா இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல தமிழ்நாட்டுல இருந்து எல்லா ஊர்ல தமிழ்நாட்டுல இருந்தத விட மத்த ஸ்டேட்ல இருந்துலாம் வந்து ஏழை எளிய மக்கள் தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து இருப்பாங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடு என்ன பண்ணணும்னு தெரியாம அப்படியே ஒரு ரூ. 100 இருந்துச்சுன்னா, ஐயோ இந்த ரூ. 100 சாப்பிட்டோம்னா அடுத்தபடியே என்ன செலவுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு வருத்தப்பட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல புண்ணியமா இருக்கும். இது வந்து இதுக்கு மதம்லாம் தேவையில்லைங்க. நான் வந்து இயேசுவை வணங்குவேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு, எங்க ஒருத்தருக்கு உணவில்லையோ நீங்க அவனுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா அது எனக்கே கொடுத்த மாதிரி அப்படின்னு இருக்காரு. அதனால நீங்க உங்களால என்ன முடியுமோ அது முடிஞ்சது இந்த இதுல இந்த இந்த வீடியோல ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுங்க. நன்றி, வணக்கம்.